இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். குரூப் 1 குரூப் 2 எழுதினேன். அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ பாலிட்டி அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்கூல்லலாம் இது படித்தோமாங்கிற மாதிரி ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷன்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிலபஸே முடிக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் விடுறதுக்கே 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி இழுத்ததுனால அதுக்குள்ளே முடிக்க முடியல. காலேஜ் முடித்ததுமே பொம்பளை பிள்ளைங்கிறதுனால பேரண்ட்ஸேமோ என்ன மாதிரினா ஐயோ வயசாகுது டக்குன்னு அலையன்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி வேறு யோசிப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம படித்தா மட்டும்தான் உண்டு. இங்கே நான் உட்காந்து வீட்டில் படிச்சுட்டு இருப்பேன். வீட்டிலேருந்து வந்து இவங்க பாருங்கள் மேட்ரிமோனியிலேருந்து வர கேட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி படிக்கணும். காலேஜ் முடித்ததுமேமோ இந்த பயோடேட்டா மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த இதில் மாப்பிள்ளையோட இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நேவி தான், ஆனாலுமே அப்படி போட்டாங்க. அப்படின்னா என்னை எப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் படிக்க விடுவாங்க? அப்பாவுக்கு தெரியாது. நான் வந்து எங்கள் அம்மாட்ட கையில் காலில் விழுந்து நான் கண்டிப்பாக ஏதாவது எக்ஸாம் எழுதி போவேன். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி விட்டுருக்காங்க, நான் கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறேன். அப்பா வந்து இப்போ வெளியூரில் இருக்காங்க, அதனால எக்ஸாம் எழுதுனப்போ தெரியாது. நான் உட்காந்து 1 மாதம் முட்டி படித்து எழுதிட்டேன். எழுதி ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக அப்பா வந்துட்டாங்க ஊருக்கு. சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ரிசல்ட் என்ன வரும்னு தெரில, நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா இது எப்போ நடந்துச்சுன்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆகிட்டு. அது வரைக்குமே நான் ஃபிசிக்கல் எதுவும் போகல. நான் பாட்டுக்கு சும்மா ஒரு நாள் கிரவுண்டு போய் ஒரு ரவுண்டு ஓடினேன். காலெலாம் வலிக்கல, நம்மளாம் ஓடிடுவோம் மெத்தனம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா காலையில் ஈவினிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஓடவே முடியல, நின்ன இடத்துலேயே தான் ஓடிட்டு இருக்கேன். அந்த சின் போன் பெயின்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அந்த இடம்லாம் டிபியல் போன்லாம் வலிக்குமானே எனக்கு தெரியாது, நடக்கக்கூட முடியல. அதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு 4-5 ஊசி போட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட தள்ளி போச்சு. கடவுளாக பார்த்து நல்ல வேலைக்கு தள்ளி போட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டபுள் ஸ்டார் போட்டேன், மித்த 2 சிங்கிள் தான். அதுக்கப்புறம் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம். இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகிட்டேன். இன்டர்வியூ அப்புறம் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. அப்பா இல்லைனா சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய அம்மா அப்பாவும் இருக்கீங்க. ஆம்பளை பிள்ளைனா ஈஸியாக எல்லா இடத்துக்கும் விட்டுடுறாங்க. பொம்பளை பிள்ளைனா ஐயோ போலீஸ் வேலையா 24 மணி நேரமா, பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அம்மா அப்பானாலும் சரி, இங்கே நிறையா பசங்க இருக்கீங்க, உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும், இல்லைனா பின்னாடி ஒய்ஃப் வருவாங்க, இல்லைனா லவ்வர் யாராக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை வேணும், இந்த மாதிரி போகணும்னு நினச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நாளை நம்ம பிறந்ததுக்கு ஒரு 5-10 பேருக்கு உதவியாக ஏதாவது பண்ணிட்டு போகணும். தேங்க்யூ.